ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா பொங்கி வரணும். பொங்கி வரும்போது பாதி பாலை நான் வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். அந்த எடுத்து வச்ச பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றி கிளறிக்கிட்டே இருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க. அப்போ தான் நல்லா ஃபுல்லாக திரிஞ்சு வரும். இப்போது பக்கத்தில் இந்த மீதி பால் இருந்துச்சு இல்லையா, அதில் கலருக்காக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அது சிம்மில் இருந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். திக்காகணும் அந்த பால். இப்போது இந்த பால் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இதை நல்லா வடிகட்டிக்கிங்க. வடிகட்டினதுக்கப்புறமேலு நல்லா பச்சை தண்ணி ஊற்றி 2 தடவை அலசி எடுத்துருங்க. இப்போது இவ்வளோ பன்னீர் நமக்கு கிடச்சிருக்கு. இதை நல்லா உள்ளங்கை வச்சு நல்ல மாவு, சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி நல்ல ஃபோர்ஸ் கொடுத்து பிணைஞ்சு கொடுத்துங்க. நான் டோட்டலாகவே கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட பிணைஞ்சிருக்கேன். இப்போது பிணைஞ்சதை கையில் உருட்டி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை இந்த பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அதில் ஒன்று ஒன்றா போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது இந்த பன்னீர் ஃபுல்லாக வெந்துடட்டும். வெந்ததுக்கப்புறமேலே எடுத்து வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான்.